السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم آتي منفقا خلفا. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். புமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷாபான் மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷாபான் மாதத்தில் செய்யக்கூடிய பரக்கத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் பாலிக்க வேண்டும். ரமலானை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஷாபானுடைய மாதம். இந்த மாதம் அதற்கு பின்னால் ரமலானுடைய மாதம். பாதிரு பில் அமாலி சாலிஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது பாதிரு, நீங்கள் அதிகமாக விரைந்து செயல் செல்லுங்கள், விரைந்து செய்யுங்கள். அமாலு சாலிஹா, நல் அமல்களை அதிகம் செய்யுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இந்த ஷாபான் மாதத்தில் இருந்துதான் இபாதத்துக்கள் துவங்க ஆரம்பிக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் அமல் செய்ததை போன்று அதற்கு அடுத்து அமல் செய்த மாதம் ஷாபானுடைய மாதம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இன்னொரு விஷயத்தையும் ஆயிஷா நாயகி அவர்கள் சொன்னார்கள், கடந்த ரமலானிலே விடப்பட்ட நோன்புகள் இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் ஷாபானிலேயே அதை கலா செய்துவிட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற விஷயத்தை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வருடங்களிலே எந்த தொழுகைகள் எல்லாம் நாம் கலா செய்தோமோ, எந்த நோன்புகளை எல்லாம் நாம் விட்டுவிட்டோமோ, அவைகளை எல்லாம் இந்த ஷாபான் முடிவதற்கு முன்னால் அதை திரும்ப கலா செய்து விட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில அமல்களை நம்மிடத்தில் கொண்டு வருவது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்திலே அமல்கள் குறைந்து விட்டது. சின்ன சின்ன அமல்கள் தான் மிகப்பெரிய நன்மைகளின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற அமல்களை ஷாபானிலேயும் ரமலானிலேயும் நீங்கள் அதிகம் செய்யுங்கள் என்பதாக சொல்லித் தருவார்கள்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அமல்கள் தான் உயர்ந்த தரத்தை கொண்டு வந்து நமக்கு சேர்த்து விடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது மட்டுமல்ல, இந்த அமல்கள் செய்வதால் மலக்குமார்கள் நமக்கு துஆ செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். சில அமல்களை செய்வதால் மலக்குகள் நம் மீது இரக்கப்படுகிறார்கள். சில அமல்களை செய்வதின் காரணமாக அந்த அமல்களின் மூலமாக மலக்குகள் நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒளு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒளு செய்து கொண்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் ஒளு செய்வதால் மலக்குமார்கள் உங்களுக்கு துஆ செய்கிறார்கள். மலக்குகளின் துஆ உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒளுவோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவது மட்டுமல்ல, நீங்கள் உறங்க செல்லுகின்ற நேரத்தில் ஒளுவோடு உறங்குங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி யார் தன்னுடைய வாழ்க்கையிலே தொழுகைக்கு ஒளு செய்கிறோம், நாம் ஒரு நாளைக்கு பரலுக்காக வேண்டி 5 நேரங்கள் ஒளு செய்கிறோம், 5 நேரங்கள் ஒளு செய்கிறோம். அது அல்லாமல் பரலுகள், சுன்னத்துகள், நபிலுகள், உபரியான அமல்களுக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி ஒளு செய்கிறோம். இந்த ஒளு செய்வது இருக்கிறது அல்லவா, மலக்குகளின் துஆவை அது பெற்றுக் கொடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எந்த ஒரு மனிதன் உறங்க போகின்ற நேரத்திலே ஒளுவோடு உறங்கினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை ஃபித்ரத்துல் இஸ்லாம், அவன் இஸ்லாத்தில் இருப்பவனை போன்று அவனை கருதப்படும். அப்படியே ஒரு கால் அவன் தூக்கத்திலே இறந்து போனால், ஒளு செய்த நிலையில் அவன் தூங்கி இறந்து போனால், அவனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த நற்கூலிகளை வைத்திருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் தொழுகை நேரங்களிலே ஒளு செய்வதற்கு யோசிக்கிறோம். சில நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு ஒழுவை கொண்டு பல தொழுகைகளை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். உண்மைதான். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் கண்ணால் பாவம் செய்கிறோம், காதுகளால் பாவம் செய்கிறோம், நம் உறுப்புகளால் பாவம் செய்கிறோம், வாய்களால் பாவம் செய்கிறோம். இவைகளின் மூலமாக நாம் பாவங்களை செய்துவிட்டு ஒரு ஒழுவை கொண்டு நீண்ட நேரங்கள் நாம் தாக்கு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலேயும் நாம் என்ன செய்கிறோம், நீண்ட நேரங்கள் ஒழுவை கொண்டு நாம் தொழுகிறோம். உண்மைதான், இறைநேசர்கள் எல்லாம் அப்படித்தான். இரவிலே இஷாவிற்கு செய்த ஒழுவை கொண்டு சுபுகை தொழுகுவார்கள், அவர்கள் உறங்குவதில்லை. ஆனால் நாம் எல்லா காரியங்களையும் செய்கிறோம், ஒழுவிலே இருந்து கொண்டு எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறோம், அல்லாஹ்விற்கு புறம்பான காரியங்களை செய்கிறோம், அல்லாஹ்விற்கு தேவையில்லாத பார்வைகளை பார்க்குகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒளு செய்வதால் அவன் கண்ணில் செய்த பாவங்கள் அழிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் ஒளு செய்வதால் அவன் வாயினால் செய்கின்ற பாவங்கள் அழிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் ஒளு செய்தால் அவனுடைய கரங்களினால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படியாக பெருமானார் ஒளு செய்வதின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் சிறு பாவங்கள். ஒளு செய்வதால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒளு செய்வதினால் உங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, நீங்கள் தூங்க செல்லுகின்ற நேரத்தில் ஒளுவோடு தூங்கினால் மலக்குமார்கள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது போன்ற அமல் கூட நம்மால் இந்த ஷாபானுடைய மாதங்களில், வரக்கூடிய ரமலான் மாதங்களில் செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தொழுவதற்காக வேண்டி முன்சஃபிலே வந்து உட்காருங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, முன்சஃபுக்கு வாங்க வாங்க நம்ம கூப்பிட்டு அழைக்கிறோம், ஆனால் முன்சஃபுக்கு வருவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் முன்சஃபை தேர்வு செய்து முன்சஃபிலே உட்கார்ந்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுவான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள் தான் முந்தியவர்கள், முந்தியவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே முதன்மையானவர்கள்.
யார் முந்திய சஃபில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முன் உரிமை கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மலக்குமார்களும் அவர்களுக்கு துஆ செய்வார்கள் என்பதை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். முந்தி வந்தவர்கள், முன்சஃபில் உட்கார்ந்தவர்கள் எப்பொழுதும் தோர்த்து போவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நம் பிள்ளைகளை எப்பொழுதுமே முன்சஃபிலே அமர வைக்க வேண்டும். நம் பிள்ளைகளை அழைத்து வந்து முன்சஃபிலே அமர வைத்து அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முன்சஃபுக்கு வந்தவர்கள் எவர்களும் பிந்தி போக மாட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் சாபிகூன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் பாங்கு சொல்வதின் நன்மைகளை பற்றியும், ஒரு மனிதன் முன்சஃபிலே அமர்ந்து தொழுகுவதின் நன்மைகளை பற்றியும் தெரிந்தால் அவன் ஒரு காலமும் முன்சஃபை விடமாட்டான், பாங்கு சொல்வதை விடமாட்டான், இவைகளிலே சண்டை போட்டுக் கொள்வான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்சஃப்புகளுக்கு மரியாதை இருக்கிறது. முன்சஃப்பை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னோடியாக இருக்கும் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, அதிலே அல்லாஹ்வும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். மூன்றாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபரதான தொழுகைகளை தொழுத உடனே நீங்கள் எழுந்து போகிவிட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சிலர்கள் இருக்கிறார்கள் ஃபரல் முடிந்தவுடன் அவர்களுக்கு ஏதும் தேவையில்லை, அவர்கள் எழுந்து போய்விடுவார்கள். ஃபரல் முடிந்தால் போதும் என்று போய்விடுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபரல் தொழுதற்கு பின்னால் அந்த இடத்திலேயே நீங்கள் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்குகிறது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுக்கு வருகிறோம், தொழுகை நேரத்திற்கு வருகிறோம், தொழுகை முடிந்தவுடன் என்ன செய்கிறோம்? உடனே நாம் வெளியே செல்லக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஃபரதான தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அந்த தொழுகையை தொழுது முடித்ததற்கு பின்னால் சில தருணங்கள் அவன் அமர்ந்து உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பெயர்களை துதித்து அவனிடத்திலே துஆ செய்து அவனிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தவைகளை எல்லாம் அவன் செய்தால் மலக்குமார்கள் அவனுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை முடித்ததற்கு பின்னால் அதே இடத்தில் உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், வ அதூபு இலை, நான் தௌபா செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா தேடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அடுத்தும் சொன்னார்கள், இதை மட்டும் செய்யாதீர்கள், அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ இலைக யர்ஜு ஸலாம் ஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம் வ அத்கில்னா தார ஸலாம் தபாரக்த ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இந்த துஆக்களை நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு ஃபர்ள தொழுகைக்கு பின்னாலும் இஸ்திக்ஃபார் செய்வதோடு தௌபா செய்வதோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, லா மானிய லிமா ஆதைத வலா முஅதிய லிமா மனாத என்ற துஆவையும் நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபர்ள தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒவ்வொரு ஃபர்ள தொழுகைக்கு பின்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இஸ்திக்ஃபார், தௌபா, அல்லாஹும்ம அன்த ஸலாம் என்ற துஆக்கள், லா மானிய லிமா ஆதைத என்ற துஆக்கள், அதற்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதனுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்திற்கும் இடையிலே மௌத்தை தவிர வேறு ஏதும் திரையில்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, சின்ன விஷயங்கள் தான். இதனால் என்ன கிடைக்கிறது என்று பார்க்கின்ற நேரத்திலே
பரல தொழுகைக்கு பின்னால் இவைகளை எல்லாம் நாம் வழமையாக ஓதி கொண்டு வந்தால் மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள். அதற்கு பின்னாலும் பெருமானார் தொடர்ந்து பரல் தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்ற துஆவையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இதனால் மலக்குகள் உங்களுக்கு துஆ செய்வார்கள், மலக்குகள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இது ஷாபானுடைய மாதமாக இருப்பதால் இவைகளையெல்லாம் ஷாபான் மாதத்தில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். வரக்கூடியது ரமலான் மாதம். ரமலான் மாதத்தில் இன்னும் அதிகம் செய்ய வேண்டியவைகள் இருக்கிறது. அதற்காக வேண்டி நீங்கள் ஷாபானிலேயே அதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று பெருமானார் இன்னொரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார், அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார். சில நேரங்களிலே நாம் 7 தடவை ஓதுவது சிலர்களுக்கு சங்கடங்களையே ஏற்படுத்துகிறது. ஏன் இதை திரும்பி திரும்பி ஓதுகிறார்கள் என்பதாக நிறைய பேர்கள் நினைப்பவர்களும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதன் சுபுஹுக்கு பின்னாலும் மக்ரிபுக்கு பின்னாலும் அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார் என்பதை 7 முறை ஓதுகிறானோ அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்திலிருந்து விடுதலை, யா அல்லாஹ் என்னை நெருப்பை விட்டு பாதுகாத்து விடு என்று ஒரு மனிதன் சுபுஹ் தொழுகைக்கு பின்னாலும் மக்ரிபுக்கு பின்னாலும் ஓதுவதால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு துஆ செய்கிறான் என்பதை, அது மட்டுமல்ல, அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் இவர்களை பாவத்தை விட்டும் நீ பாதுகாத்து விடு, இவர்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கி விடு, இவர்களின் மீது நீ இரக்கப்படு, இவர்களுடைய அனைத்து அமல்களையும் நீ ஏற்றுக்கொள் என்று மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இவைகள் எல்லாம் ஓதுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. பரல் தொழுது விட்டால் உடனே நாம் கர்ச்சீப்பை உதறிவிட்டு எரிந்து செல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த அமல்களுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத்து பெருமானார் தான் நமக்கு ரசூலாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் மீது நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஸலவாத்துக்களை சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது 300 முறைகள் ஸலவாத் ஓதுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது காலையிலும் மாலையிலும் ஸலவாத்துக்களை ஓதுவதால் மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதங்களிலே நீங்கள் சஹர் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷாபானுடைய மாதத்திலே நீங்கள் சஹர் செய்து பழகுங்கள். ரமலானிலே நீங்கள் சஹர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரமலான் முழுக்க சஹர் செய்ய வேண்டும். ஷாபானிலே நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று நோன்பு வையுங்கள், அதிகப்படியாக நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹர் செய்வதால் மலக்குமார்கள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல் முஸஹிரின். சஹர் செய்வர்களின் மீது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறான். மலக்குமார்கள் அவர்களின் பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே அடுத்து சொல்லுகிறார்கள், மக்களுக்கு இந்த காலங்களிலே அதிகம் தான தர்மங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஷாபானுடைய மாதங்களிலே அதிக தானங்கள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும். ஜகாத்துகளை கணக்கிட்டு ஷாபானிலே கொடுத்து விட வேண்டும். ரமலானிலே கொடுப்பது சிறந்ததுதான். 1க்கு 70 மடங்கு என்று இருந்தாலும் ஷாபானிலே கணக்கை தீர்த்து விட வேண்டும். காரணம், இன்றைய வருடத்தின் கணக்கு இந்த மாதத்தில் முடிக்கப்படுகிறது. இந்த வருடத்தினுடைய கணக்கு வழக்குகள், நம்முடைய நல்ல அமல்களின் கணக்குகளும் வழக்குகளும், நம்முடைய பாவங்களின் கணக்குகள் வழக்குகள் அனைத்துமே இந்த மாதத்திலேயே முடிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கண்ணியமானவர்களே, காலையிலும் மாலையிலும் நீங்கள் இந்த தினங்களிலே ஷாபானுடைய மாதத்திலே அதிகம் தானங்களை செய்யுங்கள். நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அல்லாஹும் ஆதி முன்ஃபக்கன் கல்ஃபா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த கஷ்டங்களும் இல்லாமல் மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவர் இந்த அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறார், அவருக்காக வேண்டி நீ பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்வார்கள். அதே மலக்குமார்கள் இப்படியும் துஆ செய்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து எதையுமே கொடுக்காமல் தன் வாழ்க்கையிலே கழித்து கொண்டிருப்பானேயானால் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவரின் செல்வத்தை நீ இல்லாமல் ஆக்கிவிடு, இதிலே பரக்கத் இல்லாமல் ஆக்கிவிடு என்று மலக்குமார்கள் துஆ செய்வார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு மனிதன் இந்த காலங்களிலே ஷாபானுடைய மாதங்களிலே ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி அல்லாஹ்விற்காக வேண்டி அவன் பிரியப்படுகிறான், அல்லாஹ்விற்காக வேண்டி கோபப்படுகிறான், அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கிறான், அல்லாஹ்விற்காக வேண்டி தடுக்கிறான். இப்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே தன் சகோதரனோ அல்லது தன்னுடைய தோழனுக்காக வேண்டி அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்தால், அல்லாஹ்விற்காக வேண்டி தடுத்தால், இப்படி தடுக்கக்கூடியவனுக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காலங்களிலே நோயாளிகளை பார்த்து நோய் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நோயாளிகளை பார்த்து நோய் விசாரிக்க வேண்டும், அதனாலும் மலக்குமார்கள் உங்களுக்கு துஆ செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு விஷயத்தையும் பெருமானார் பதிவு செய்தார்கள், மன் ஜார அஹன் ஃபில்லா, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு மனிதன் இன்னொரு நண்பனை சந்திப்பது அவனுக்கு அல்லாஹ்வின் துஆ கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திப்பதால், அல்லாஹ்விற்காக வேண்டி சந்திக்கின்ற சந்திப்பினால் மலக்குமார்கள் அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நாதாஹு முனாதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் இன்னொரு சகோதரனை சந்திக்கிறானோ அவனுடைய அனைத்து விஷயங்களும் திப்து, அது மனமாக மாறி போகும், வதாப, அது மனமாகவே மாறும். அவன் எதை பார்க்கிறானோ எவனை சந்திக்கிறானோ அவனின் மூலமாக அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அவனுக்கு ஒதுங்கும் இடங்களும் அது மஞ்சில்களும் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மஞ்சில்களாக இருக்கும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினங்களிலே ஷாபானுடைய மாதங்களிலே நீங்கள் அடுத்தவர்களுக்கு துஆ செய்யுங்கள், அவனுக்கு தெரியாமல் துஆ செய்யுங்கள், உன் சகோதரனுக்கு தெரியாமல் நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுடைய நண்பருக்கு தெரியாமல் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் தன் சகோதரனுக்கு தெரியாமல் துஆ செய்தால், தன் சகோதரனுக்கு துஆ செய்வது தெரியாமல் இவன் துஆ செய்தால் லக்கமித்துலுக்க என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்கள் இப்படி சொல்லுவார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டிய அல்லாஹ் என்னுடைய சகோதரனுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய நண்பர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய மூமின்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. நாம் ஒவ்வொரு நாளும் அத்தஹியாத்திலே கேட்கிறோம் இல்லவா, அல்லாஹும்ம ஃபில் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்-அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபு தாவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துஆக்களை நாம் கேட்கிறோம் அல்லவா. இந்த துஆக்களை கேட்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் இப்படி துஆக்கள் கேட்கிறார்களோ, யா அல்லாஹ் மூமின்களின் பாவங்களை மன்னித்து விடு, மூமினான ஆண்களின் பாவங்களை மன்னித்து விடு, மூமினான பெண்களின் பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே யார் கேட்கிறார்களோ வலக மிஸ்லுக என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்கள் உனக்கும் உன்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும், உன்னுடைய எல்லா பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் என்று ஒரு மலக்குகள் நின்று கொண்டு அதற்காக வேண்டி பதில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற அமல்களை நாம் இந்த ஷாபானுடைய மாதங்களிலே அதிகம்
அதிகம் செய்ய வேண்டும். ரமலான் வந்தால் அந்த நல்ல அமல்களை செய்வதிலே நாம் போட்டி போட வேண்டும் என்று சொன்னார்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை சொன்னால் சஹாபாக்கள் உடனே போட்டி போடுவார்கள். அதிலே மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்களும் போட்டி போட்டு கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? அமல்களிலே போட்டி போடுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லுகிறான், நாயகத்தினுடைய தோழர்கள் சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி முண்டியடித்து போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்பதாக சொல்லுவான். ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அமல் செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் நாம் வாழ்க்கையிலே சில அமல்களின் மூலமாக போட்டி போட்டு அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஷாபானுடைய மாதத்தில் கொடுத்திருக்கிறான், ரமலான் மாதத்தையும் கொடுத்திருக்கிறான். இந்த மாதங்களிலே அல்லாஹ்விடத்திலே அமல்களை போட்டி போட்டு செய்யக்கூடியவர்களாக, அமல்களின் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய அனைத்து குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஃபிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.